வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மூடிக்க போகிறேன். மூடிட்டு நம்ம ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். உங்கள் பருப்பு எப்படி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. இப்போது 2 விசில் வந்துருச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பருப்பு எல்லாமே நமக்கு சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அவரைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு அவரைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். அவரைக்காய் எல்லாமே நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் தாளிக்கிறது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இது கூட நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பெருங்காயத்தூள் பிடிக்காதனால நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணல. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்காண்டி மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தாளிச்சதை சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். தாளிப்பை ஆட் பண்ண உடனே மூடியை வச்சு மூடிடுங்க. அப்போ தான் அந்த தாளிப்போட வாசனை நமக்கு போகாமல் இருக்கும். ஸோ மூடி வச்சுடுங்க. இப்போ நமக்கு அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான சாம்பார் தான் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.